இனிமே எனக்கு அவர் மட்டும் தான் பாடணும். கண்டிஷன் போட்டு நடிச்ச நடிகர் திலகம். தமிழ் சினிமாவுல நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவரு அப்படின்னு சொன்னா, அது நடிகர் திலகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிவாஜி கணேசன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுல இருந்தே நாடகங்கள்ல நடிக்க துவங்கி, அதுக்கப்புறமா சினிமாவுக்கு வந்தாரு. பராசக்தி அப்படிங்கிற முதல் படத்திலேயே சிறப்பான நடிப்ப வெளிப்படுத்தினவரு. பல்வேறு கதாபாத்திரத்திலயும் நடிச்சு, தனக்கு அப்படின்னு ஒரு ரசிகர் கூட்டத்த உருவாக்குனவரு இவரு. ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஆக்ஷன் படங்கள்ல நடிச்சாரு. சிவாஜியும் நடிப்புக்கு தீனி போடக்கூடிய கதைகள்ல நடிச்சு, எம்ஜிஆருக்கே ரொம்பவும் பிடிச்ச நடிகரா மாறுனாரு. சிவாஜி நடிச்ச படங்கள்ல பாடல் காட்சிகளுக்கு அவருக்கு நெறைய பேரு குரல் கொடுத்திருக்காங்க. சிவாஜி அறிமுகமான பராசக்தி படத்துல அவருக்கு பாடுனது சி.எஸ். ஜெயராமன். சிவாஜியோட ஆரம்ப கால படங்கள்ல அவருக்கு அதிக பாடல்கள பாடுனவரு அவர்தான். அதுக்கப்புறமா திருச்சி லோகநாதன் அவருக்கு நெறைய பாடல்கள பாடியிருக்காரு. தூக்கு தூக்கி படம் உருவானப்போ லோகநாதன் அதிகமா சம்பளம் கேட்டாரு. அதனால அவருக்கு பதில் அப்போ திரைத்துறையில சில பாடல்கள பாடிக்கிட்டு இருந்த டி.எம். சௌந்தரராஜன கொண்டு வந்தாங்க. ஆனா எனக்கு லோகநாதன் தான் பாடணும் அப்படின்னு அடம் பிடிச்சாரு சிவாஜி. ஆனா சிவாஜிய சம்மதிக்க வச்சு டி.எம். சௌந்தரராஜன பாட வச்சாங்க. அதுக்கப்புறமா டிஎம்எஸ் குரல் தனக்கு கச்சிதமா பொருந்துறத சிவாஜி புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பல 100 பாடல்கள சிவாஜிக்காக டிஎம்எஸ் பாடியிருக்காரு. அதே நேரம் 70களுக்கு பின்னாடி சிவாஜி வயசாகி குணச்சித்திர வேஷங்கள்ல நடிச்சப்போ, அவருக்கு மலேசியா வாசுதேவன் குரல் தான் கச்சிதமா இருந்துச்சு. "ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக" அந்த பாட்ட சிவாஜி பாடும்போது, அது அவர் பாடுறது மாதிரியே இருக்கும். முதல் மரியாதை படத்துல சிவாஜிக்கு எல்லா பாட்டையும் பாடுனது மலேசியா வாசுதேவன் தான். அதுலயும் பூங்காத்து திரும்புமா பாட்டு சிவாஜிக்கு அவ்ளோ பொருத்தமா இருக்கும். அதனால 80கள்ல ஒரு படத்துல நடிக்க சிவாஜி ஒத்துக்கிட்டாலே, மலேசியா வாசுதேவன் தான் தனக்கு பாடணும் அப்படின்னு சொல்லிடுவாராம். அதுக்கப்புறம் தான் அந்த படத்திலேயே நடிக்க ஒத்துக்குவாராம். அதே மாதிரி 1960கள்ல முன்னணி இசையமைப்பாளரா இருந்தவரு எம்.எஸ். விஸ்வநாதன். இவரோட இசையில நெறைய பேரு நெறைய பாடல்களை எழுதியிருந்தாலும், அதிக பாடல்களை எழுதினது கவிஞர் கண்ணதாசனும், வாலியும் தான். கண்ணதாசன் சினிமாவுல பெரிய பாடலாசிரியரா இருந்தப்போ, கவிஞர் வாலி வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தாரு. 2 வருஷத்துல 4 பாட்ட மட்டும் தான் எழுதியிருந்தாரு வாலி. ஒரு கட்டத்துல சினிமாவ விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தப்போ, கண்ணதாசன் எழுதின மயக்கமா கலக்கமா பாட்டு அவருக்கு மறுபடியும் நம்பிக்கைய குடுத்து முயற்சி பண்ணி பாடலாசிரியரா ஆனாரு. எம்.எஸ்.வியோட இசையில எம்ஜிஆருக்கும், சிவாஜிக்கும் பல பாடல்களை எழுதியிருக்கிறாரு வாலி. அது எல்லாமே சூப்பர் ஹிட் பாட்டு தான். கண்ணதாசனுக்கும், எம்ஜிஆருக்கும் இடையில அரசியல் ரீதியா மோதல் வந்தப்போ, வாலிய தன்னோட எல்லா படத்திலயுமே பாட்டு எழுத வச்சாரு எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு அவரோட அரசியல் தொடர்பான பல பாடல்கள வாலி எழுதியிருந்தாலும், சிவாஜிக்கு அவர் எழுதின பாட்டும் சாகா வரம் பெற்ற பாடல்கள் தான். இந்த நிலையில ஊடகம் ஒண்ணுல பேசின வாலி, சிவாஜிக்கு நான் பல பாடல்கள் எழுதியிருந்தாலும், அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ பாட்டு அவருக்கு ரொம்பவே புடிச்ச பாட்டு. அந்த பாட்டோட சரணத்துல வரக்கூடிய "இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல, மழை மேகம் குடைபிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல, இங்கும் அங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல, இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை ஏது சொல்ல" அப்படிங்கிற வரிகள அவரு சிலாகிச்சு பேசுவாரு. "என்னை எப்ப பார்த்தாலும் வா வாத்தியாரே அப்படின்னு சொல்லி இந்த பாட்ட தான் பாடி என்ன வரவேற்பாரு" அப்படின்னு சொல்லியிருக்காரு கவிஞர் வாலி.